வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விசுவாசமும் வியாபாரமும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வியாபாரிகளே, நிச்சயமாக வியாபாரத்தில் வீணான பேச்சும், அதாவது தேவையற்ற பேச்சு அல்லது மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு, சத்தியம் செய்வது, அதாவது பொய் சத்தியம் அல்லது மிகைப்படுத்தப்பட்ட சத்தியம் கலந்திருக்கும். எனவே அதை தர்மம் மூலம் தூய்மைப்படுத்துங்கள் அல்லது அதனுடன் தர்மத்தை கலந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சுனன் அபூ தாவூத் என்ற நூலிலே 3326 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் விசுவாசத்தையும் வியாபாரத்தையும் இணைத்து வாழ்வியல் திட்டங்களை வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவகுத்து கொடுத்த அந்த வியாபாரம் முறை ஏனைய சமுதாய மக்களுடைய விசுவாசம், அவர்கள் விசுவாசம் கொள்வதற்கு காரணமாக அமையப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அச்சமூகத்திற்கு தூதராக அனுப்பினான். அவர்கள் தன் சமூகத்தை நோக்கி சொன்ன அறிவுரைகளை குர்ஆன் எடுத்துரைக்கின்ற போது, என்னுடைய சமூகத்தவர்களே, அல்லாஹுவையே வணங்குங்கள், அளவையும் எடையையும் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள், மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய பொருட்களை கொடுப்பதில் குறைத்து விடாதீர்கள், பூமி சீர்திருத்தப்பட்ட பின்னர் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 85 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வியாபாரத்தில் லாபம் சம்பாதிப்பதை விட அல்லாஹ் அனுமதித்த நேர்மையான மிச்சமே உங்களுக்கு மிகச்சிறந்தது. அல் குர்ஆன் அத்தியாயம் 11 சூரத்து ஹூத் வசனம் 86 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுரையை கேட்ட அந்த மக்கள் மிகவும் சாதாரணமான முறையிலே பதில் சொன்னார்கள். ஷுஐபே, நாங்கள் எங்கள் முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்களை ஏன் கைவிட வேண்டும் என்றும், எங்கள் சொத்துக்களை நாங்கள் விரும்பியபடி செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் உமது தொழுகையா உமக்கு கட்டளை பிறப்பிக்கிறது. முன்னோர்களால் வணங்கிய தெய்வங்களை கைவிட வேண்டும் என்றும், எங்கள் சொத்துக்களை நாங்கள் விரும்பியபடி செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் உம்முடைய தொழுகையா உமக்கு கட்டளையிடுகிறது என்று கேட்ட அந்த செய்தியால் குர்ஆன் அத்தியாயம் 11 சூரத்து ஹூத் வசனம் 87 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் என்பது எங்களுடைய இஷ்டம், அதில் தலையிட மார்க்கத்திற்கு உரிமை இல்லை என்று அவர்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீங்கள் ஒரு சூனியக்காரர் என்றும், நாங்கள் உம்மை கல்லால் எறிந்து கொள்வோம் என்றும் அந்த மக்கள் மிரட்டினார்கள். தொடர்ந்து எச்சரித்தும் திருந்தாத போது அல்லாஹுடைய தண்டனை 3 நிலைகளில் வந்தது. கடுமையான வெப்பம் 7 நாட்களுக்கு சூரியன் கடும் நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தது. கிணற்று நீர் கொதித்தது. நிழல் எங்கும் இல்லாத ஒரு சூழல் உண்டானது. மேகக்கூட்டம் அதனுடைய தாகத்தால் தவித்த மக்கள் ஒரு இடத்தில் திரண்டிருந்த கருமேகத்தை கண்டு நிழல் கிடைக்கும் என ஓடினார்கள். ஆனால் அந்த மேகத்திலே இருந்து நெருப்பு மழை பொழிந்தது. பயங்கர சப்தம், நிலநடுக்கம், இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பிய ஒரு பயங்கரமான சப்தம் அவர்களை நிலைகுலைய செய்தது. அவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளிலேயே முகங்குப்பர வீழ்ந்து
அழிந்தனர் என்கின்ற செய்தியை குர்ஆனுடைய வரலாறாகவே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக உலகத்தில் வாழ்கின்ற போது வியாபாரத்தையும் விசுவாசத்தையும் சரியாக பார்க்க வேண்டும். வியாபாரம் வேறு, விசுவாசம் வேறு என்றில்லாமல் ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய விசுவாசம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதுபோன்று வியாபாரத்திலே நேர்மை, சத்தியம் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அவருடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.